ஷேய் எப்பா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வாய்தா கணக்கு உள்ள நீதிமன்றத்தில் நாங்கள் எல்லோரும் போயிட்டோம். யமதர்ம எல்லோரும் பூதத்தி அரைக்கி 7 நாட்டு சனி 8 நாட்டு சனி எல்லாமே நீதிமன்ற கோர்ட்டில் நிற்கும். ஈஸ்வர மகன் பார்த்துக்கிட்டே இருந்தான். அவன் கரெக்டாக வாசிச்சுக்கிட்டே இருக்கான். சொத்து கணக்கை வாசிடா அப்படின்னு இவன் பார்த்துக்கிட்டே இருந்தான். அடுத்தாப்புல முதல் இடம் அந்த கணக்கு ஒரு 10 வீடு, பின்னாடி இடம் காலி இடம். சரி, அப்போ கணக்கு வீடு 2 வீடு கட்டியிருக்கு. ரைட்டு, முடிஞ்சு போச்சு. தெற்கு தெரு நாயுடு தெருவில் ஒரு இடம் கிடக்கு. அதை கணக்கை வீடு இருக்கான்னு கேட்கான். அது ஆஸ்போட்ட வீடு, அந்த கணக்கு ஒன்று இருக்குது. ஆஸ்போட்ட வீடு அது இவன் தான் வாங்கினது. இவன் இந்த கிழட்டு போய் ஏமாற்றி எழுதிட்டான். எல்லாமே ஏமாற்றி எழுதிட்டானப்பா. எல்லாமே ஏமாற்றி எழுதி கேட்டதுக்கு கரெக்டாக பதில் சொல்லிட்டான். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டான். யமதர்மே நான் கேட்டேன், இதான் கணக்கு. இப்போ இவன் வாசிக்கானே அப்படிங்கிற கேள்வி வந்து கேள்வி. அப்போ நீதிமன்ற கோர்ட்டிலேருந்து பத்திரப்பதிவை போட்டு வாங்கியிருக்கான் கவர்மெண்ட்டு. இந்த திமுக கட்சிக்காரன் அப்படிங்கிற கேள்வி அவன்கிட்ட கேட்கான். கரெக்டாக உன்னிப்பாக பார்க்கான். அப்போ உன்னிப்பாக கேட்கான். அவன் கேட்குற கேள்விக்கு பதில் அவங்க வாசிக்கான். அவனாட்டு வாசிடா, நீ ஆட்டு வாசிடான்னு விட்டுட்டான். நீ கேட்குறதுக்கு என்ன பதில்? அதுக்கப்புறம் பார்ப்போம். இன்னும் இருக்குல்ல, இப்போ தானே ட்ரெய்லரு, இன்னும் தானே வேடிக்கை இருக்குது. ஏண்டா எதிர்மனதார் வழக்கறிஞர் எல்லாமே நீதி நியாயம் இல்லை. சரியா? யமதர்மன் உள்ளே வந்தால் பதவி உனக்குள்ள பதவி நான் உட்காந்துட்டேன். யமதர்மன் வழக்கறிஞர்களுக்கு பதவியில் நான் உட்காந்துட்டேன். அப்போ நான் பார்ப்பேன்ல வழக்கறிஞர்கள். ஆனால் எல்லாம் கேட்டுக்கோங்கடா, பூரா உள்ளே சுற்றி பார்த்தா பெரிய விளையாட்டாக தான் இருக்குது. நீதிமன்ற கோர்ட்டில் கடவுள் வந்து பூமியில் நீதிமான் உட்காந்துருக்காருன்னா பயந்து போகணும். பயம் இல்லை, அந்த பயம் வரும், கவலைப்படாத, வரும். அந்த நேரம் தான் கொடுப்பான். வீடு வாசல் கட்டி உன் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமாக சொகுசாக இருக்கல, அந்த நேரம் ஆட்டி விடுவான் கடவுள். சரியா? ஆட்டி விடல ஒரு குழுக்கு ஒரு ஆட்டு, அப்போ தாண்டா கையை எடுத்து கும்பிடுவேன். சரியா? எப்பா கேட்காமப்பா கேள்வி. அப்போ எல்லாம் இடித்தது, சுற்றி 2 சிலை இடித்தது. அப்போ நீதிமன்ற கோர்ட்டில் தாக்கல் பண்ணி பத்திரப்பதிவு காவல்துறையிலேருந்து வச்சு எல்லாம் கிளியர் பண்ணி முடிச்சிட்டான். இப்போ யோசனை எடுக்கான். ஆஹா, விளையாட்டு பெரிய விளையாட்டு தான் விளையாண்டுருக்காங்க. அப்போ இவ்வளோ நாள் எங்கள் அப்பா அம்மா என்னை காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்க. இதில் வீட்டுக்குள்ளே இருந்து அவனுக்கு காது கேட்குற அளவுக்கு நீ அடிக்க. ஆமாடா, அதுதான் உண்மையான கதை அப்படின்னு உச்சரிப்பு கொடுக்க, சிவனும் பார்வதியும் பிள்ளைக்கு கொடுக்க, உச்சரிப்பு கொடுக்க. அப்போ இவ்வளோ நாள் 5 வருஷமா அப்போ உள்ள கணக்கு போட்டது பூரா அப்போ கரெக்டாக எங்கள் அப்பா அம்மா போட்டிருக்காங்க கணக்கு. இந்த பேய்களுக்கு அரசியல்வாதி கவர்மெண்ட்டு இந்த 5 வருஷமாக திமுக கட்சிக்காரன் சேட்டை பண்ணது வந்தது போனது, அப்போ என் தகப்பன் போட்ட கணக்கு கரெக்டாக வருது அப்படின்னு கேட்கான். அப்போ விளையாட்டு உள்ளே விளையாண்டு பெரிய விளையாட்டு. நீதிமான் நீ உட்கார்ந்தா அந்த இடத்துல என்ன நடக்கிற கேள்வி கேட்குறது நீதிமன்ற கோர்ட்டை ஐயாட்ட கேட்கணும். அந்த கேள்வி வரல. அதுக்கு தான் வர்றதுக்கு உள்ள நீதிபதி சர்ச்சி கோட்டாரான்னு பெண்ணு வர்றதுக்கு பயம். சரிதானப்பா? ஒன்ட்டே தப்பு தானே செஞ்சுருக்காங்க. தப்பு கூட்டு குடும்பங்கிற கணக்கில் இருக்கா அப்படின்னா பொத்து பேசாமல் இரு. ஐயா உட்காந்துருக்காரு, சொத்து பூமியும் எல்லாம் நீ திங்கியதுக்கு ஓட்டுறதுக்கு நீதிமன்றத்தை சொல்லணும். நீதிபதி சர்ச்சி கோட்டார் ஆணுன்னு சொல்லணும். உனக்கு திங்கியதுக்கு ஓட்டுறதுக்கு எல்லாம் கடவுள் கொடுத்துருக்காரு, அவர்கிட்ட போய் மோதாத, அவர் இப்போ தான் உட்காந்துருக்காரு ஐயா. அந்த வார்த்தை இடாமல் இட்டு சண்டையும் கூத்தலுமா விட்டு வேடிக்கை பார்த்தது நீதிமன்றம் கோர்ட்டு. அப்போ இந்த கோர்ட்டில் அப்போ என்ன நடக்கு அந்த கேள்வி கேட்கான். எங்கிட்ட ஏன்ட்ட உட்காந்து கேட்கான் யமதர்மன்ட்ட. நான் உள்ளே எல்லோரும் நிற்கிறது அவனுக்கு தெரியும். ஆனால் ஏற்கனவே ஈஸ்வர மகனை ஏப்பா காவல்துறையில் அதுன்னு சொல்லுதான். என்னை இவன் தான் கலெக்டராக கேட்டான், அவன் தான் விசாரிக்கான் அப்படிங்கான். வழக்கறிஞராக எதிர்மனதாராக விசாரிக்கான். கலெக்டரா இவன் அப்படின்னு கேட்கான். அப்போ அந்த அவன் கலெக்டர் சொன்ன வழக்கறிஞரை பார்க்கணும்ல. உனக்கு இன்னையிலேருந்து ஒன்றை வச்சு வழக்கறிஞர் பூரா எதிர்மனதார் கவர்மெண்ட்டில் யாரும் உட்காந்தாலும் 5 வருஷம் அது பூரா உடஞ்சி நாசமாக போயிடும். 10-12 பேர் கிடக்கான் செட்டா சோழி முடிச்சிடும்டா. யமதர்மன் கணக்கு போட்ட கணக்கு தப்பாது. சொடக்கு போட்ட மணிக்கு முடிப்பேன். ஏன்னா உள்ளே வந்துட்டேன் நீதிமன்ற கோர்ட்டில். யமதர்மன் பூதத்தி அரைக்கி கடவுள் ஈசன் போ, என் புள்ள கூட போ
போய் பார் என்ன நிலவரம்னு, என்ன நடக்குன்னு பாரு. ஆனால் ஒரு முற்றுப்புள்ளி சொன்னால் அங்கேருந்தே போகல. என் மகன் புரிவான், ஒரு விசாரிப்பான், அப்போ தான் பிடிப்பான். ஆஹா, உள்ள எல்லாம் ஏற்றி பத்திரம் போட்டு, அப்போ பத்திரப்பதிவுலேருந்து எல்லாவனும் சேட்டை பண்ணது அப்போ கரெக்டாக வந்திருக்கான் கைலாசத்தில் அப்படிங்கிற கேள்வி ஒன்றை கேட்பான் அப்படின்னு சொன்னான். அது விடியே கேட்டானாப்பா, கேட்டான் ஓ மவன். சந்தோஷம்ப்பா, முக்கால் சத்தியம் ஆட்டா முடிக்க நீதிமன்ற கோர்ட்டில் யமதர்ம நான் பதவியில் உட்காந்துட்டேன். ஒரு ஆட்டி விடுதான்ப்பா, முக்கால் சத்தியம்.